இதேபோல் நேற்று தினம் இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நிலாவெளி பகுதியில் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அவரை தாக்கிய சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த இளைஞர் குழு போலீசார் மீது தாக்குதல், நிலாவெளியில் சம்பவம் என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிலாவெளி பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை பிடிப்பதற்காக சென்ற இரு போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த இளைஞர் குழுவொன்று போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். திருகோணமலை நிலாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் நிறுத்த முயன்ற நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதே ஈடுபட்டிருக்கின்றார். இதன் போது இந்த மோட்டார் சைக்கிளில் செலுத்தினருக்கு ஆதரவாக அப்பகுதியில் ஒன்று கூடிய இளைஞர் குழுவினர் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார்கள். சம்பவத்தில் போலீசார் மற்றும் இளைஞர் குழுவுக்கு இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு குறித்த குழுவினர் சீருடையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரையும் தகாத வார்த்தைகளால் பேசி அந்த அதிகாரிகளை அக்குழுவினர் வீதியிலிருந்து வீடொன்றில் இழுத்துச் சென்று அழைத்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் தொலைபேசியும் அவ்விளைஞர்களால் சேதப்படுத்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சடதனின் முத்திக மனதுங்க நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது நிலாவெளி பகுதியில் இரு போலீஸ் உத்தியோகத்தர்களை அங்கிருந்த போலீஸ் குழுவினர் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டிருக்கின்றார்கள். மேற்படி சம்பவத்தோடு தொடர்புடைய காட்சிகள் அடங்கிய காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெகுவாக பகிரப்பட்டு வருகிறது. நிலாவெளி பகுதியில் மார்ச் 31ஆம் தேதி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதே இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. 10 பேர் அடங்கிய குழுவினர் போலீஸ் உத்தியோகத்தரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அவர்களை தடுத்து தாக்கி போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பது தண்டனை சட்டக்கோவைக்கு அமைய தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனைய சந்தேக நபர்கள் சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியில் தப்பிச் சென்ற நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.